வெல்கம் டு வேதிகை. பட்டினத்தார் இரண்டாவது பாகம் இது. சரியா? முதல் பாகத்தில் என்ன சொன்னேன், மருதவாணன் பெயரிட்டார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த மருதவாணன் நன்றாக இவர்களுக்கு சந்தோஷப்படும்படியாக நன்றாக வளர்கிறான். அவனுக்கு எல்லா கலையும் கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அயல் நாட்டுக்காரர் ஒருத்தர் 10,000 பொண்ணுன்னு சொல்லி ஒரு முத்துக்குவியலை கொண்டு வந்து கொடுக்குறான். ஆனால் அந்த முத்துக்குவியலை பார்த்த உடனேயும் மருதவண்ணன் கலரி பார்த்துட்டு, அப்பா இது எல்லாத்தையும் தோஷம் இருக்கிற முத்து, இது விலை போகாது அப்படின்னு சொல்கிறான். ஆச்சரியப்படுறாரு அந்த திருவெண்காடர் பட்டினத்தாருங்கிறவர். என்னது உனக்கு இப்படி இதெல்லாம் தெரியுது, இடையே பரவாயில்லையே, இனிமேல் இவனுக்கு வியாபாரத்துக்கு உண்டானது வந்துடுத்து இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தகுதி வந்துடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, சரி நீ போய் அயல் நாட்டில் போய் விற்றுட்டு வா, வியாபாரம் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு இவனை அனுப்புகிறார். மருதவாணனை அனுப்புகிறார். மருதவாணன் என்ன பண்ணுறான், போகிறான், நல்ல வியாபாரமெல்லாம் பண்ணுறான். நவரத்தினமும் அதுவும் தங்கமும் அதுவும் அடே அப்பா அப்படி ஒரு வியாபாரம் பண்ணிட்டு வரான். ஆனால் வரும்போது பெரிய புயல் அடிக்கிறது, கப்பல்லாம் ஆடுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறான், நிறையா விராட்டி தவிடு இதெல்லாம் வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வந்து வைக்கிறான். அவெல்லாம் கூட வந்தவெல்லாம் இதெல்லாம் மருதவாணன் பைத்தியம் போல இருக்குது, ரத்தனமும் பொருளும் வாங்குறத விட்டுட்டு பைத்தியம் மாதிரி இதெல்லாம் விராட்டியும் கேட்டு என்னால் தேவை வாங்கிட்டு வர தெரியாது, என்ன இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னான். அதுக்கு ஏற்றாப்புல கப்பல் ஆடுன்னு ஆடினோடனையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கரை கடக்க முடியல, கரையை கடக்க முடியல, பசிக்கிறது எல்லாருக்கும், என்ன பண்ணுறது தெரியல. என்னப்பா மீனை பிடிச்சா கூட சாப்பிட்டா கூட அந்த மீனை வறுத்து சாப்பிடணுமே, வேக வச்சு சாப்பிடணுமே, அதுக்கு அக்னி கிடையாது, இங்கே குளிரா நடுங்கிறது, என்ன பண்ணுறதுன்னு நீ கவலைப்படாத அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி வந்தால் நிறையா விராட்டி வச்சுருக்கானே, இவன்கிட்ட விராட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவெல்லாம் விராட்டி வாங்கி. ஆனால் அவன் சொல்கிறான், விராட்டி இங்கே எத்தனை யாருக்கு எத்தனை விராட்டியோ எனக்கு எழுதி கொடுத்துடணும், இத்தனை விராட்டி வாங்கிட்டேன்னு எழுதி கொடுத்துடணும், இத்தனை தவிடு வாங்கிட்டேன்னு எழுதி கொடுத்துடணுங்கிறான். இன்னும் அல்பமாக இருக்கான், விராட்டிக்கு தவிடுக்கும் போய் இவ்வளோ பெரிய பணக்காரனோட பிள்ளை இப்படி போய் இது பண்ணிட்டானோன்னையும் சரி என்ன பண்ணுறது, அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு தேவைன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்றா. அங்கேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த பாருங்க, இவன் வரத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த திருவெண்காட்டுகிட்ட கொண்டு போய், மருதவாணனுக்கு ஒன்றுமே தெரில, புத்தியே கிடையாது கொஞ்சம் கூட, எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கான், விராட்டியும் அதுவும் தான் கொடுத்துருக்கான், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது அவருக்காக கோபமாக வருது, என்னது விராட்டி எதுவும் தான் கொடுத்துருக்கானான்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அவனும் வந்துடுறான், மருதவாணன் வந்துடுறான். இப்படி உடச்சி பார்க்குறான், அதில் அத்தனையும் நவரத்தனம். ஐயோ இதில் அத்தனையும் ரத்தனம்னா இருக்குது, தவிடு அப்படி தூக்கி போடுறாரு, அத்தனையும் பொண்ணாக இருக்குது, பொன் குவியலாக இருக்குது. அடே அப்பா நல்ல வியாபாரம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, ஏப்பா நீ விராட்டிலாம் கொண்டு வந்தேன்னு வரலாம். ஆமாம் எங்கிட்ட வெள்ளம் விராட்டி வாங்கிட்டா, எத்தனை விராட்டி வேணாலும் எழுதி வச்சுன்னு வாங்கிட்டு இருக்கேன், இந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை கொடுத்து இதுக்கு உண்டான விலையாவாட்டது வாங்கிக்கோங்கன்னு சொல்லி போகிறான். சொல்லிவிட்டு வேகமாக வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய்ட்டு ஒரு பெட்டி எடுத்து கொண்டு போய் அம்மாட்ட கொடுக்குறான். அம்மாட்ட கொடுத்து, அம்மா இது அப்பா வந்தால் இந்த பெட்டி அவர்கிட்ட சேர்த்துரு அப்படின்னு சொல்கிறான். சரி சொல்லிட்டு இப்போ ரொம்ப பெருமையாக மருதவாணன் தன்னுடைய பிள்ளை இவ்வளோ கெட்டிக்காரனாக இருக்கானே ரொம்ப பெருமையாக இவர் வர்றார். அவெல்லாம் ஐயோ பாரு அவர் ஆட்டின்னு நினச்சிட்டோம், கடைசியில் பார்த்தா அவர் ஆட்டியோட இதை விராட்டிக்குள்ளே நவரத்தனம்லாம் வச்சுட்டு கடைசியில் இந்த மாதிரி பண்ணிட்டானே அவன் அப்படி நம்மகிட்ட காசு வாங்கிட்டானேன்னு சொல்லிட்டு அவெல்லாம் கொதிப்பில் இருக்கா எல்லாரும். இவன் வீட்டுக்கு அந்த பெட்டியை திறந்து பார்க்குறம்போது இவன் வரான். அங்கேருந்து இந்த பிறகு மருதவாணன் கொடுத்து, எங்கே மருதவாணன் எங்கேனும் போது இதை கொடுத்துட்டு போயிருக்கா, வெளியில் போயிருக்கான்னு சொல்கிறான். அந்த பொட்டியை திறந்து பார்க்குறம்போது ஒரே ஒரு ஓலை இருக்குது, ஒரு காதிருந்த ஊசி இருக்குது. அதை பார்த்த உடனே படித்து பார்க்குறான். காதறிந்த ஊசியும் கடைக்கான் ஆறாதே அப்படின்னு போட்டிருக்கு. அடாடா, நம்மளுக்கு பையன் சொல்லிட்டான், எதுவுமே ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில், எடுத்துன்னு போகிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்கிறத இது மூலமாக நம்மளுக்கு உணர்த்துல அந்த க்ஷணமே ஒரே எல்லாத்தையும் பட்டாடை பீதாம்பரம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சார் திருவெண்காடர். ஒரே ஒரு துண்டு எடுத்து கட்டின்றார், அவர் மாட்டுக்கு போயிட்டார். மருதவாணன் அவன் போய் சேர்ந்துட்டான் சிவபெருமான்கிட்ட ஆச்சு. உடனே என்ன ஆகுது, இந்த வீதியாக அலையிறார். எல்லாரும் சொல்கிறா, ஐயோ இவ்வளோ பெரிய பணக்காரன் இப்படி வீதியாக பிச்சைக்காரனாக அலையிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறா. அவள் அக்காவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பணக்காரா, நம்ம குடும்பத்தில் பிறந்த நீ பிச்சை எடுக்கிறதாவது வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறா. முடியாதுங்கிறார் அவர் பட்டினத்தார்.
உடனே என்ன பண்ணுறா, சரி இருன்னு சொல்லிட்டு இவனை சுருளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தில் விஷத்தை வச்சு இந்த அதை சாப்பிடுது, நீ சாப்பிட அப்படிங்கிறா. அந்த அப்பத்தை அப்படி வாங்குறா, அப்படி பார்க்குறா. அதில் பார்த்தா சிவபெருமானோட கழுத்தில் இருக்கிற பாம்பு தெரியுது. தெரிஞ்சுட்டு ஆகாது விஷம் வச்ச அப்பன்னு தெரியுது. என்ன உடனே பார்க்குறார், ஓட்டப்பம் வீட்டை சுடும், தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும். தூக்கி விட்டறிகிறார் அவன் வீட்டு மேலே. அப்படி பற்றி எறியுது வீடு. அவள் அக்கா, ஐயோ மன்னிச்சுக்கூடா தம்பி, தெரியாமல் பண்ணிட்டேன், நான் இந்த தவிர இனிமேல் நான் பண்ணலடா, என்னை காப்பாற்றுறா, என் வீடை இது பண்ணணும்டா அப்படின்னோடனையும் மனசு திருந்தால் எல்லாம் சரியாக போயிடும். மனசு நல்ல மனசாக இருக்கணும். மனசு நல்ல மனசானா எல்லாம் தானே சரியாக போயிடும் சொல்லிட்டு போயிடுறார், கிளம்பி போயிடுறார். இப்படி ஊராக போகிறார். ஒரு இடத்துல போகும்போது ரொம்ப பாவமாக இருக்கும். அவரை பார்த்தா சாப்பாடுக்கு கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி தன்னுடைய எல்லா சுகத்தையும் விட்டுட்டு பட்னத்தார் அப்படி தனக்கு எதுவுமே இல்லை, இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது இல்லை நம்மளுக்கு எடுத்து சொல்கிறதுக்காகவே இந்த அவதாரத்தை எடுத்து நம்மளுக்கு வந்திருக்கார். அடுத்த பாகம் விரைவில் தொடரும். பை.